நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் நைனாமலை அருகிலுள்ள நைனாமலை அடிவாரத்திலிருந்து இந்த காட்சியை உங்களுக்கு படமாக்கி உள்ளோம். இந்த காட்சியில் நைனாமலை எப்படி ஏறுறோம் அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்தை பூரா காய்க்கிறோம். படிகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சில இடத்துல படிகள்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும். விரல் வைக்க முடியாத, கால் வைக்க முடியாத அளவுக்கு சிறிய படிகளாக இருக்கும். இந்த மாதிரி மண்டபம் ஒரு இடத்துல இருக்குது. படி போக போக கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நைனாமலை அடிவாரத்திலிருந்து நீங்கள் மேலே போகணும். 3 கிலோமீட்டர் போகணும். இங்கே அருவாப்பாளி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த படி கிட்டத்தட்ட 3700 படி இருக்குது. இந்த படிகள் ரொம்ப கடினமாக இருக்கும். நல்ல பழக்கம் இருக்கணும். சாதாரணமாக யாரும் ஏறிட முடியாது. நல்ல பயிற்சி இருக்கணும். நல்ல உடல் வாகு இருந்தால் ஈஸியாக ஏறலாம். இங்கே ஒரு பாலி இருக்குது. மொத்தத்தில் 3 பாலி இருக்குது. இந்த 3 பாலியிலிருந்து தான் தண்ணீர் அங்கே எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறது மலையினுடைய உச்சிக்கு வந்துட்டோம். நாம் இங்கே ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்குது. இந்த ஆலமரத்தை நீங்கள் கோபுரத்தை பார்க்கலாம். இதுதான் வரதராஜ பெருமானுடைய கோயில். இதுதான் நுழைவாயில். இது வழியாக உள்ளே போனோம்னா நாம் முன்னால் ஒரு மண்டபம் இருக்குது. இந்த கல் மண்டபம். இந்த கல் மண்டபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 தூண் இருக்கும். அந்த தூணில் அந்த காலத்துலேயே அமைச்சிருக்கிறாங்க. எப்படின்னு பாருங்கள். இந்த இப்போல்லாம் தூக்கிட்டு போய் இதெல்லாம் செய்ய முடியுமா? நீங்கள் பார்க்குறது வீர ஆஞ்சநேயர் நீங்கள் கும்பிட்டு மேலே போனீங்கன்னா இங்கே ஒரு பெருமாள் உள்ளே பார்க்கலாம். பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு இருப்பார். அதை நீங்கள் பார்க்க முடியும். இது மேலே படி ஏறினீங்கன்னா எவ்வளோ கடினமான வேலையை அந்த காலத்துலேயே செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒரு மூட்டை செங்கல் கூட தூக்கிட்டு போய் மேலே வைக்க முடியாது. அவ்வளவு காரையினால் செய்யப்பட்ட அந்த கோபுரங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இது வரலாறு 700-800 வருஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது அம்மன் சன்னதி. இங்கே பெருமாள் சன்னதி இருக்குது. பெருமாள் சன்னதி நீங்கள் பார்க்கலாம். பெருமாளுக்கு முன்னால் துவாரபாலகர் 2 பேர். இது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது மேலேருந்து நாங்கள் எடுத்த காட்சி. இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காட்சியெல்லாம் குமரவேல் அப்படின்னு ஒரு ஆசிரியர் எங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். துவாரபாலகர், வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் ராமர் லட்சுமணரோட காட்சி அளிக்கிறாங்க. விரைவில் அடுத்த காணொளியில் இன்னும் விரிவாக காண்போம். இன்னும் மலையை பற்றி பல தகவல்கள் இருக்கிறது. சந்திப்போம் நேயர்களே அடுத்த காணொளியில்.